போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரி வரலாறு பகுதியில் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. சார் இந்த லெசன் படித்தா போதுமா, இல்லை இந்த லெசன் படித்தா போதுமா, இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த லெசன்லாம் ரெஃபர் பண்ணால் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த எக்ஸாமுக்கு இந்த லெசன் தேவையா, அந்த எக்ஸாமுக்கு இந்த லெசன் தேவையில்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு தேவையான புத்தகங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், சயின்ஸில் 3 புக்ஸ், யூனிட் 8 புக். ஸோ இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டடிலாம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணுமோ அது தெளிவாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வேர் டு ஸ்டடிக்கு நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க. என்னென்ன பாடங்கள் படிக்கணுமோ அது பிடிஎஃப் மாதிரி எங்களுக்கு தொகுத்து கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரிக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முதல்ல பார்க்கக்கூடியது இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிக்கணுமோ நீங்கள் சிலபஸ் பார்த்துவீங்க. அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம புக் ரெடி பண்ணி ஏற்கனவே இருந்த பழைய வெர்ஷனுக்கும் இதுக்கும் ஒரு சில லெசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இது எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் தான், சரிங்களா? ஏற்கனவே கொடுத்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் படித்தா போதுமானது. இருந்தாலும் ஒரு சில பாடங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்றதால கொடுத்துருக்கோம். என்னென்ன பாடங்கள் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். Athiyaman Team.com வெப்சைட் போனீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி புக் ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இதில் எல்லா புத்தகமும் அப்டேட் பண்ணியிருக்கும், சரிங்களா? Athiyaman Team சைட்லேருந்து என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ அதை அப்டேட் பண்ணியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஹிஸ்ட்ரி புக். ஒவ்வொரு புத்தகமாக நீங்கள் வாங்குறத விட ஒரே டைம் நீங்கள் 10 புக்ஸை வாங்கிக்கோங்க. சோசியல் சயின்ஸ் 5 புக்ஸ், சயின்ஸ் 3, யூனிட் 8ல் 2 வால்யூம். ஸோ இது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2க்கு யூஸ் ஆகும், சரிங்களா? இது இல்லாமல் குரூப் 4க்கு பொது தமிழ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. புக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் வரலாறு பற்றிய அடிப்படை தகவல்கள் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? அதுக்கு ஒரு 3 லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான லெசன், சரிங்களா? ஹிஸ்ட்ரியை பற்றினா ரொம்ப பேசிக்கான லெசன்ஸ். இது எங்கெங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வரலாறு என்றால் என்ன, 6ஆம் வகுப்பு முதல் பருவம். அதே போல் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி 6ஆம் வகுப்பு முதல் பருவம். மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ இந்த லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட். ஸோ இதெல்லாம் பேசிக்கான லெசன்ஸ். இது இல்லாமல் சிலபஸ் டாபிக் நீங்கள் படிக்க வேண்டியது முதல்ல சிந்து வெளி நாகரிகம், சரிங்களா? சிந்து சமவெளிக்கு விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 4 பாடங்கள் நீங்கள் படிக்கணும். சிந்து வெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பு முதல் பருவம். அதே போல் சிந்து வெளி நாகரிகம் 9th ஸ்டாண்டர்ட், சிந்து வெளி நாகரிகம் 11th ஸ்டாண்டர்ட், சிந்து வெளி நாகரிகம் 11th எத்திக்ஸ் புக். இது வந்து அறிவியல் புத்தகம், சரிங்களா? எத்திக்ஸ் புக்கில் நிறைய லெசன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் படிக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான லெசன் சிந்து வெளி நாகரிகம், சரிங்களா? இதெல்லாம் சிந்து வெளி அப்படின்ற டாபிக்கு நீங்கள் படிக்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ லெசன்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் 34 லெசன்ஸ் கொடுத்துருப்போம், சரிங்களா? இந்த 34 லெசன்ஸ் இல்லாமல் முன்னாடி ஒரு பேசிக்ஸ் 3 லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸில் ஒரு 3 லெசன், இது இல்லாமல் டாபிக் வைஸ், சரிங்களா? 34 லெசன் கொடுத்துருப்போம். டோட்டலாக 37 லெசன் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும், சரிங்களா? டோட்டலாக ஹிஸ்ட்ரி புக்கில் 37 லெசன் இருக்கும். ஃபஸ்ட்டு வெர்ஷன் ரிலீஸ் பண்ண புக்கில் பார்த்தீங்கன்னா 30 லெசன் கொடுத்துருப்போம், சரிங்களா? அந்த 30 லெசன்ஸ் படித்தாவே போதுமானது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 லெசன் ஓல்டு புக்லேருந்து கொடுத்துருப்போம். குறைஞ்சபட்சம் 28 லெசனாவது படிக்கணும். சார் இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா? நான் 11th இருக்கிற சிந்து வெளியோ இல்லை எத்திக்ஸில் இருக்கிற சிந்து வெளியோ அதே போல் 11th இருக்கிற குப்தர்களோ இந்த மாதிரி எதுலாம் முக்கியமோ அது மட்டும் நான் படித்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன், படிக்கிறத இதை மட்டும் படிங்க அப்படின்னு எடுத்துறது எனக்கு ஈஸி. ஆனால் ஒரே ஒரு வினா வந்து 9thலேயோ இல்லை 8thலேயோ கேட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாமல் இல்லை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மார்க் போகும். அதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஒரே ஒரு மார்க்கில் ஜாபை மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட சமச்சீர் புக்கு இருக்குது அப்படின்னா இந்த பாடங்களை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஈஸியாக படிக்கிறது கண்டிப்பாக 140 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? முக்கியமான லெசன்ஸ்லாம் படித்தனாவே ஏறக்குறைய 140 மார்க்குக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதை தாண்டி எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணுறோம், யாருக்குமே தெரியாத வினாவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோமா, எல்லாருமே பண்ணக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது எல்லாருமே பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதை தாண்டி நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் எக்ஸாமில் நமக்கு கை கொடுக்கும். அடுத்த டாபிக் குப்தர்கள். குப்தர்களுக்கு படிக்க வேண்டியது பேரரசுகளின் காலம் குப்தர் 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல் இருக்கக்கூடியது. அடுத்து குப்தர்கள், சரிங்களா? 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன், சரிங்களா? ஸோ இதை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். இந்த டாபிக் உங்களுக்கு 7ஆம் வகுப்புலையும் இருக்கும், அதே போல் 11ஆம் வகுப்புலையும் இருக்கும், சரிங்களா? அடுத்து முகலாயர்கள். இது 7th டேர்ம் 2லையும் இருக்கும், அதே போல் 11th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய அரசு இது மட்டும் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரையும் சிலபஸ் டாபிக்கு புக்கில் எங்கெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு டேர்ம் 2லையும் இருக்கும், அதே போல் 11th ஸ்டாண்டர்ட் மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வகுப்புலையும் இருக்குது. ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு பருவம் 2லையும் இருக்கும், அதே போல் 11ஆம் வகுப்புலையும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு குரூப் 4 சிலபஸில் தமிழ் மக்களின் புராதனம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க, கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்று தான். சரிங்களா? தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான நகரங்கள். இது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் பற்றிய தகவல். இது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து தென்னிந்திய அரசுகள். இது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். அடுத்து தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் 7ஆம் வகுப்பு முதல் பருவம். இந்த 2 லெசனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு புக்லேருந்து கொடுத்துருப்போம், ஓல்டு சமச்சர் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த 2 லெசனும் சும்மா ரொம்ப குயிக்காகவே படிக்க முடியும். 4 பேஜ் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப குயிக்காக அந்த லெசன்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் சோழர்கள் முதல் முகலாயர்கள் வரை. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த லெசனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான மன்னர்களை பற்றியும் எல்லா விதமான பேரரசுகளை பற்றியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது 9th இருக்கக்கூடிய ஒரு லெசன். அடுத்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் 11th ஸ்டாண்டர்ட். அடுத்து தமிழக அரசாட்சிகள் வாணிகம். இது ஒரு டாபிக் தான். சரிங்களா? அதே போல் இப்போ கொடுத்துருக்கூடிய லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லெசன்ஸ்லாம் டாபிக் தான் நான் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 23வது பாடம் இருக்கு இல்லையா, இது ஒரு சின்ன டாபிக் தான், ஃபுல் லெசன் கிடையாது. ஒரு லெசனில் சின்ன டாபிக். சிந்துவெளி நாகரிகம் 11ஆம் வகுப்பு இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு சின்ன டாபிக் தான். சரிங்களா? அதே போல் சிந்துவெளி நாகரிகம் 9th இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு சின்ன டாபிக் தான். சரிங்களா? கம்ப்ளீட் லெசன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, அது ஃபுல் லெசனாக நம்ம கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. இதுவும் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு. அடுத்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இதுவும் 11ஆம் வகுப்பு. சரிங்களா? அடுத்து பார்க்க வேண்டியது இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்ற டாபிக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். நாங்கள் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் சிலபஸில் கொடுத்துக்கூடிய லைன். சரிங்களா? அந்த லைனுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணுமோ அதுதான் கொடுத்துருக்கேன். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடும். இது 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருக்கக்கூடியது. இதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன லெசன் தான். அடுத்து இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இது நியூ வெர்ஷனில் இருக்கக்கூடிய புக்கில் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த 2 லெசனுமே ஆட் பண்ணியிருக்கோம். புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். இது புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். பட் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்றதுனால கொடுத்துருக்கும். சரிங்களா? ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய தகவல்லாம் நீங்கள் மற்ற இடங்கள்லையும் படிப்பீங்க. 11th புக்கு ரெஃபர் பண்ணும் போதோ இல்லை மற்ற லெசன்ஸ் படிக்கும் போதோ இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய தகவல்களும் நீங்கள் படிப்பீங்க. பட் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 1 or 2 டேட்டாஸும் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த லெசன்ஸும் இப்போ இருக்கக்கூடிய புக்கில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கும். இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் 7ஆம் வகுப்பு முதல் பருவம். அடுத்து புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. இது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக். சரிங்களா? 12th எத்திக்ஸ் புக் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இருக்குதுலேயே ரொம்ப பெரிய லெசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசன் தான். அப்படின்னா சார் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பேரரசுகள் எல்லாமே இந்தியாவுடைய பண்பாட்டிற்கு என்ன விதமான கொடைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது தென்னிந்திய அரசாக இருக்கலாம், முகலாய பேரரசாக இருக்கலாம், இல்லை குப்தர்களாக இருக்கலாம், டெல்லி சுல்தான்களாக இருக்கலாம், எல்லாரும் என்ன விதமான கொடைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு லெசன். இதுவும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? படித்த தகவலை மறுபடியும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 9th ஒரு லெசன் இருக்கும், இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் சோழர்கள் முதல் முகலாயர்கள். இதுவும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? 9th புக்கில் இருக்கக்கூடியது. அதே போல் இந்த லெசனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து சிலபஸில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு படிக்க வேண்டிய பாடம் உங்களுக்கு எத்திக்ஸ் புக்கில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னே ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த லெசன் படிங்க. சரிங்களா? இதுவும் எந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா 12th எத்திக்ஸ். ஸோ இந்த 4 பாடங்களும் பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் புக் தான் நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் எத்திக்ஸ் புக் சொல்லிடுறோம். ஸோ ஏறக்குரிய 5 பாடங்கள் உங்களுக்கு வரலாறு புத்தகத்திலே எத்திக்ஸ் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கும். வெறுமனே ஹிஸ்ட்ரி மட்டும் ரெஃபர் பண்ண கிடையாது. வரலாறு தலைப்புக்கு நம்ம எங்கெல்லாம் ரெஃபர் பண்ண முடியுமோ அப்படிலாம் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ வரலாறுக்கு நீங்கள் எத்திக்ஸ் புக்கையும் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி ஏறக்குரிய 5 பாடங்கள் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த 5 பாடங்கள் எத்திக்ஸ் புக்கில் சொன்னோம் இல்லையா, இந்த எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இந்த 5 பாடங்கள் உங்களுக்கு தமிழ் வழியில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எத்திக்ஸ் புக் தமிழ் வழியில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் கலையும் சமயமும். ஸோ இந்த 2 லெசன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை, அதே போல் தமிழ்நாட்டில் சமயம் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் சமணம், பௌத்தம், ஆசி வகை தத்துவங்கள் இதெல்லாம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது தமிழ்நாடு சார்ந்த வரலாறு பற்றிய தகவல். இது யூனிட் 8க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும், யூனிட் 8க்கும் கவர் ஆகும். ஸோ பெரும்பாலான பாடங்கள் உங்களுக்கு யூனிட் 8க்குமே தேவைப்படும். ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 8க்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? அதே போல் நான் மென்ஷன் கூட ஒரு சில பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 8 புக்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்,
அதே போல் பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இந்த லெசன்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 புக்லேயே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். வரலாறு அப்படின்ற டாபிக் உள்ள நம்ம தமிழ்நாடு பற்றின தகவல்கள் கண்டிப்பாக படித்துதான். ஸோ இவ்வளோ தான் சரிங்களா. சிலபஸ் டாப்பிக்கு ஏறக்குறைய 34 லெசன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் பேசிக்கில் ஒரு 3 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 37 லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார் மார்க் பண்ணியும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. என்னை பொறுத்தவரையும் எல்லா லெசனுமே படிச்சிருங்க சரிங்களா. எந்த லெசனையும் நீங்கள் விடுபட வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும், உங்களுக்கு முழுமையாக படித்த ஒரு திருப்தி கிடைக்கும் சரிங்களா. ஏதாவது ஒரு சில பாடங்கள் இல்லை முக்கியமான பாடங்கள் மட்டும் படிக்கிறேன். ஹிஸ்ட்ரியில் 30 லெசன்ஸ் படிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் 20 லெசன்ஸ் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு படிக்க வேண்டாம். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அதே போல் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து படிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியாவது படிச்சுட்டு போங்க சரிங்களா. அப்போ தான் நமக்கு ஹிஸ்ட்ரினா என்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு தெரியும். அதே போல் எம்சிக்யூ டைப்பில் படிக்காதீங்க. புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எம்சிக்யூ டைப்பில் படிங்க, தப்பு இல்லை. ஆனால் புக்கையே டச் பண்ணாமல் சமச்சீர் புக்கையே நான் டச் பண்ணல, எம்சிக்யூவை நான் டைரெக்டாக படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த வகையிலும் நமக்கு பயன்படாது. எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பாக மறந்துடும். ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கும் போது நிகழ்வுகள் எல்லாமே ஆர்டர் பண்ணி ஹிஸ்ட்ரி படிக்கும் போது நிகழ்வுகள் எல்லாமே தொகுத்து படிங்க. இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் இது வரும் அப்படின்ற ஒரு ஆர்டர் உங்களுக்கு தெரியணும். ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் தெளிவாக படிக்க முடியும். ஸோ தெளிவான பார்வையோடு உள்வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டாபிக் வைஸ் தெளிவாக அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு இதெல்லாம் படிங்க, இந்த டாபிக் இதெல்லாம் படிங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு இதை தாண்டி வேறு எதுவும் நீங்கள் படிக்க தேவையில்லை சரிங்களா. டோட்டலாக 37 லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. இதை படித்தாவே போதுமானது. மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் சரிங்களா. கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாகவே இந்த பாடங்கள் படித்தா போதுமானது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அதிகமான டீமில் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு மார்க், ஸ்கோர், ரேங்க் இதெல்லாமே தெளிவாக அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா அதிகமாக வந்து புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியமில் உங்களுக்கு 10 புக்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமில் சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸும் சயின்ஸில் 3 புக்ஸும் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியமில் 8 புக்ஸ், அதே போல் தமிழ் மீடியமில் 10 புக்ஸ். யூனிட் 8 வந்து தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த புத்தகங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே போல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எல்லாமே தனித்தனி வீடியோவாக அப்டேட் பண்ணி தரோம். இந்த பிடிஎஃப் வந்து நான் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நம்ம அதிகமாக டீமில் இருக்க வெப்சைட்டில் இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதில் புக்கோட சாம்பிள் பேஜஸும் இருக்கும். இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. புக்கோட சாம்பிள் பேஜஸ், இண்டெக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெசன்ஸ் தான் புக்கில் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா. 9994359181. இது இல்லாமல் 8681859181 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுவும் கட்டளை தவம் ஆட்சவர். நன்றி, வணக்கம்.